திவ்யா சாஷா அவர்கள் சங்கீதா விஜய்ட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. என்ன நடக்கப் போகுது? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதிலிருந்தே தொடர்ந்து சோசியல் மீடியால ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களோட டிவோர்ஸ் குறித்து வெளியாகி வந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறாங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற தகவல் டே பை டே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, திவ்யா சாஷா அவர்கள் அவங்களோட அம்மா சங்கீதா அவர்கள்ட்ட இந்த ஒரு டிவோர்ஸ் குறித்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்களாமா. குறிப்பா அவங்க சொல்லியிருந்த மிக முக்கிய காரணம், என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து லண்டன் வந்திருந்தோம். பட் இப்ப என்னோட ஹையர் ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. நம்ம எல்லாருமே ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை போவோம். நம்மளோட நீலாங்கரை வீட்ல எல்லாருமே இருப்போம். அண்ட் அங்க இத பத்தி அப்பாட்டயும் சரி, தாத்தா பாட்டிட்டயும் சரி, நம்ம ப்ராப்பரா பேசலாம். அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம். ஒரு கடம் அவர் இதெல்லாம் தாண்டி நம்ம மட்டும் தான் அப்படின்னு வந்தாருன்னா, நம்ம ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து வாழலாம். அவருக்காக ஒரு சான்ஸ் குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அப்படி இல்லனாலுமே, ஒரு தடவையாவது நீங்க அப்பாட்ட பேசுங்க. இந்த ஒரு விஷயம் முழுக்க முழுக்க நம்மளோட பிரைவேட்டான ஒரு விஷயம். இத கொண்டு போயிட்டு நம்ம மீடியா, பிரஸ், பப்ளிக்ன்னு கொண்டு போனோம்னா, கண்டிப்பா அது நமக்கு தான் கெட்ட பேரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலியா உட்காந்து பேசலாம். அப்பாட்ட பேசலாம். அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் நமக்குள்ளாரக எடுக்கலாம். தேவையில்லாம இந்த ஒரு நியூஸ வெளியில கொண்டு போக வேணாம் அப்படிங்கிறது தான் சங்கீதா விஜய் அவர்கள்ட்ட அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வேற யார் சொல்லியிருந்தாலும் சங்கீதா அவர்கள் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. அவங்களோட பொண்ணே இந்த ஒரு விஷயத்த சொல்லவும், அவங்களும் தலையசைச்சிருக்காங்களாமா. ஸோ கூடிய சீக்கிரமே சங்கீதா அவர்களும் சரி, அவங்களோட குழந்தைகளும் சரி சென்னை வரப்போறாங்க. விஜய் அவர்களோட நீலாங்கரை வீட்ல தான் இருக்க போறாங்க. அண்ட் அதற்காக தான் சமீபத்தில அவங்க பெட்டிஷன் கூட போட்டிருந்தாங்க. திவ்யா சாஷா அவர்கள் சொன்னது போல சங்கீதாவும் சரி, விஜயும் சரி இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ளார பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்லபடியா இருக்கும். தேவையில்லாம பிரஸ்ஸு, அதுக்கப்புறம் பப்ளிக் அப்படின்னு இந்த நியூஸ் வர வர கண்டிப்பா அது அவங்களோட ஃபேமிலிக்கும் சரி, விஜய் சாரோட அரசியல் எதிர்காலத்துக்கும் சரி, மிகப்பெரிய அளவுல ஒரு சீர்குலைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த அவங்க எப்படி முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரம் தன்னோட குழந்தைகளுக்காக சங்கீதா அவர்கள் இன்னொரு விஷயத்திலயும் ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அதுதான் ஜீவனாம்சம். விஜய் அவர்கள்ட்ட ஜீவனாம்சம் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு தொகைய தான் பேசியிருக்காங்களாமா. குறிப்பா அவங்களோட லைஃப் செட்டில் ஆகுற அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கையில அவங்களோட குழந்தைகளுக்கு அவர் செய்றதுல என்ன தவறு இருக்கு? ஸோ ஜீவன் அம்சம் நாங்க கேட்கிறத அவரு கொடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஜீவன் அம்சத்த பொறுத்தவரை எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே கிளியர் கட்டா இருக்காங்களாமா. ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த ஒரு கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரப்போகுது. இந்த ஒரு ஹியரிங்ல விஜய் அவர்கள் அப்பியரன்ஸ் ஆகி அண்ட் அங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி இந்த ஒரு டிவோர்ஸ சுமூகமா முடிச்சாங்க அப்படின்னா, சங்கீதா அவர்கள் கேட்டது போல ஜீவன் அம்சம் போயிரும். விஜய் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு கணம் சங்கீதா அவர்களுக்கு ஆப்போசிட்டா விஜய் அவர்கள் நின்னாங்கன்னா, சங்கீதா அவர்கள் பிரஸ் மீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எப்படி முடியப் போகுது அப்படிங்கிறத ஏப்ரல் 20 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.